எல்லா பர்த்டேயுமே ஸ்பெஷல் தான். அதில் மைல்ஸ்டோன்ஸ் பர்த்டே இன்னுமே ரொம்ப ஸ்பெஷல். அப்படி ஒரு ஸ்பெஷலான பர்த்டேவை ஸ்பெஷலான பர்சனுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஒரு அக்கா அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பர்த்டே செலிப்ரேஷன் நாளைக்கு தான். நாங்கள் முதல் நாள் நைட்டே அங்கே போயிட்டோம். அவங்க வீட்டில் ஒரு குட்டி நாய்க்குட்டி இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு நான் வளர்த்த நாய்க்குட்டி ஞாபகம் தான் வந்தது. அது பேர் ஸ்னோபெல். ஆனால் அந்த நாய்க்குட்டி இப்போ இல்லை. அதோட பிக்சர் மட்டும் நான் பத்திரமா என்னோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுருக்கேன். கறி விருந்துன்னு சொல்லி தான் கூப்பிட்டுருந்தாங்க. அது நான் அடுத்த நாள் தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி நைட்லேருந்தே அதை ஆரம்பிச்சிட்டாங்க. ரத்த பொரியல் இங்கே சாப்பிட்றது ரொம்ப ரேர் தான். ஒரு ஃபுல் ஆடு வாங்கினா மட்டும்தான் நமக்கு அந்த ரத்தம் கிடைக்கும். நைட்டு டின்னருக்கு ரத்த பொரியல், இட்லி, குடல் குழம்பு சூப்பராக சாப்பிட்டாச்சு. அடுத்த நாள் பெரிய விருந்து இருக்குது. அதனால் பீடா தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பீடாவில் என்னென்ன ஐட்டம் சேர்த்துருந்தாங்கன்னு கிளியராக தெரியல, பட் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். சுண்ணாம்பு, சோம்பு, இப்போ ஆட் பண்ணது என்னன்னு தெரியல. அப்புறம் ஃப்ரூட் மிக்ஸு, குல்கந்த், அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சூப்பராக ரேப் பண்ணி மடித்து வச்சாச்சு. 10 ஃபேமிலி கிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு 60 பீடா கணக்குக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நாளைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் யாருக்கு என்னெல்லாம் விருந்து சாப்பிட்டோன்றதை பார்க்கலாம்.